அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கிற உரைநடை பகுதி. திராவிட மொழி குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. டிஎன்பிசியில், டிஆர்பியில் எல்லாத்துலேயுமே சிலபஸ் வச்சுருக்கிறாங்க. நம்ம மொழியை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய மொழி எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்வு நோக்கில் இதை நாம் இதெல்லாம் முக்கியமாக வினாக்களாக கேட்பாங்களோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 9வது 10வது 11வது 12வது இவங்க 4 பேர்த்த தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். யார் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் டெஸ்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதுக்கு 9, 10, 11, 12 4 வகுப்பு தெளிவாக இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பங்களில் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் தான். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கக்கூடிய ஆற்றல் தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டு அறிஞர்களும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைக்கக்கூடிய சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு தான் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அட்டவணையில் இந்த கால மேப்பில் எங்கெங்கெல்லாம் தமிழ் திராவிட மொழிகள் பேசப்படுது அப்படிங்கிறத அட்டவணையில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு எடுத்துரைக்க, நமக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ண அலைகளை பிறருக்கு எடுத்துரைக்க மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி தான் மொழி. முதல்ல தன்னுடைய எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா மெய்ப்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தலாம். மெய்ப்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப அப்படின்னு தொல்காப்பியர் அவர்கள் குறிப்பிடுகிறார். நகைத்தல் மூலமாக, சிரிக்கிறது மூலமாக, அழுகையின் மூலமாக, ஒரு ஆச்சரியம் மூலமாக, ஒரு பெருமிதமாக, இதெல்லாமே மெய்ப்பாடுகள் தான். அப்போ தமக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை இந்த 8 வகையான மெய்ப்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அடுத்து சைகைகள் மூலமாக, சைகளை கை அசைவுகளாக ஓமைகள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, ஓமையர்களாக பேசக்கூடிய சைகை பாஷை. ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தவொன்னே மொழியில் பேசியிருக்க முடியாது. தன்னுடைய உணர்வுகளை சைகையின் மூலமாக பேசியிருப்பாங்க. அடுத்து ஒலிகள் மூலமாக பேசியிருப்பாங்க. கையை தட்டி வா அப்படின்னு கூப்பிட்றது, ஒலிகளை எழுப்புறது, ஆ ஊ அப்படின்னு ஒலிகள் எழுப்புறது, இதெல்லாமே ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருந்திருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் மூலமாக தன்னுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத ஓவியத்தின் மூலமாக, இந்த இடத்துல ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவியத்தின் மூலமாக பண்டைய காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மலை குகைகள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாமே இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு கருத்தை தனக்குள்ளே இருக்கிற வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியை மொழியாக கொண்டு வராங்க. அது ஆரம்ப காலத்தில் மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் இதன் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இவற்றில் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. பருப்பொருள்கள் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நுட்பமான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அப்போ அதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தக்கூடிய வலிமை பெற்று மொழியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் சைகையோடு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு ஒலியை கண்டுபிடிக்கிறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் ஒரு மொழியாக மாறுகிறது. இந்த மனித இனம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அமைப்பாக இயற்கை அமைப்பு, இட அமைப்பு, வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறோம், அப்படி அப்படியே மாறிட்டு போகும் பொழுது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒலி வேறுபாடுகள் அமைகிறது. இதனால் பல மொழிகள் உருவாக்கம் வருகிறது. உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றை அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகிறது.
அந்தந்த நிலத்தினுடைய தன்மைக்கேற்றார் போல் மனிதன் அங்கங்கே வாழ ஆரம்பிக்கிறான். அங்கங்கே இருக்கிற உறவுகளுக்காக மொழி குடும்பங்கள் பல பிரிக்கப்படுகிறது. அதை தான் மொழிகளின் காட்சி சாலை என்று சொல்லியிருப்பாங்க. இந்திய மொழியை இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்டது. இதை 4 மொழி குடும்பம் பிரிக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழிகள் என்ன 4ஆக பிரிக்கிறாங்க. இதை கூட வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1300 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாக்கள் இதெல்லாம் வரக்கூடிய பகுதி தான், ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்தது இந்த கூற்று இருக்குது பார்த்திங்களா, இதை ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. பல கிளைமொழிகள் இங்கே பேசப்பட்டு வந்தாலும் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. பல மொழிகள் பேசப்படுவதனால இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையாக திகழுது அப்படிங்கிறத அகத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது பல முறை வினாக்களை கேட்டிருக்கிறாங்க. டிஆர்பியில், டெட்டில், டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கிறாங்க. மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா இருக்குது அப்படின்னு யார் சொன்னால் அகத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் வினா வரக்கூடிய பகுதி. உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகம் ஒன்று தான். அதுக்கு தான் எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கும் கீழடியில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. மொஹஞ்சதுரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதியாக சொல்கிறாங்க. இதை திராவிட நாகரிகம் அப்படின்னு அறிஞர்களால் பேசப்படுகிறது. திராவிடர் பேசிய மொழி தான் திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல நம்ம குமரலப்பட்டர் தான் கண்டுபிடிக்கிறார். இதுவும் ஏற்கனவே வினாவாக கேட்கப்பட்ட ஒரு பகுதி. திராவிட நாகரிகம் நம்மளுடைய நாகரிகம். திராவிடர் பேசக்கூடிய மொழி தான் திராவிட மொழி. இந்த திராவிடம் என்ற சொல்லை முதலில் கண்டுபிடிச்சவர் யாருன்னா நம்ம குமரலப்பட்டர் தான். திராவிடம் என்ற ஒரு சொல்லை முதலில் கண்டுபிடித்தவர் குமரலப்பட்டர். சரி, இந்த தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் உருவானதாக பிறந்து ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹீராஸ் ஃபாதரியார் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா தமிழ், தமிழா, தமிழா, திராமிடா, திராவிடா என்று வந்ததாக குறிப்பிடுகிறார். இதையே அப்படியே கூற்றாக கொடுத்துருக்குறாங்க. யார் தமிழிலிருந்து திராவிடா என்ற சொல் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஹீராஸ் ஃபாதரியார் தான் குறிப்பிட்றார். இதை அப்படியே வினாக்களை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வினாக்கள் வரக்கூடிய பகுதி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் கண்டுபிடிச்சவர் யார்? நம்ம குமரலப்பட்டர் தான். அதே போல் தமிழிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் உருவானது அப்படின்னு சொன்னவர் யார்? ஹீராஸ் ஃபாதரியார். அதே போல் நம்மளுடைய இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? அவர் தான் அகத்தியலிங்கம். மற்ற எத்தனை குடும்பங்களாக இருக்குது? 4. இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி. எவ்வளவு மொழிகள் பேசப்படுது? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படுது. எல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்த மொழி ஆய்வு அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. இந்த மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றின வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதுகிறார்கள். தமிழ், கன்னடம், தெலுங்கு இதெல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கிறத 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழி தான் மூலம் அப்படிங்கிறத அறிஞர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தான் வடமொழியை ஆராய்ச்சி பார்க்குறாரு. ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு அதில் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படிங்கிறத முதல்ல அவர் தான் சொல்கிறார். யார் முதல்ல
இந்த வடமொழியை ஆய்வு செய்தவர் அப்படின்லாம் கேட்கலாம். அடுத்து அதுக்கப்புறமேல தான் 1816 பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் இவங்க எல்லாருமே மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. எங்கே தான் வந்துச்சு, எப்படி ஆணுச்சு அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க. முதல்ல ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாமே ஒரே ஒப்புமையான மொழி, இது ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிற கருத்தை முதல்ல யார், ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் தான் குறிப்பிட்டு வைக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வினாக்கள் முதல்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிற கருத்தை வச்சவர் யாருன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் தான் குறிப்பிட்றார். ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை எல்லாம் அப்புறமேலு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிடுறாங்க. இதெல்லாம் ஒரே இனம், இந்த மொழிகளெல்லாம் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு முதல்ல பெயரிடுறாங்க. என்னென்னு பெயரிட்டுறாங்க அப்படின்னா, தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டு இதனை தான் மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் ஒரே மொழி குடும்பம் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மால்தோ, தோடா, கோண்டி இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. இதை ஹோக்கன் என்பவர் இந்த மொழிகள் அனைத்தும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டு இதெல்லாம் தமிழியன் அப்படின்னு பெயரிடுறார். தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டவை அப்படிங்கிறத கருதுகிறார். மேக்ஸ் முல்லரும் இதே கருத்தை வெளியிடுகிறார். யார், ஹோக்கன் என்பவர் தான் முதல்ல இதெல்லாம் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மார்க்ஸ் முல்லர் அவர்களும் ஆமாம் இதுவும் சரிதான் அப்படிங்கிறத கொண்டு வரார். அது வரைக்குமே யாரும் இதை தனித்து இயங்கின மொழி அப்படின்னு சொல்லலை. அதுக்கப்புறமேல தான் நம்ம 1856 திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத கால்டுவெல் அவர்கள் எழுதுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 கால்டுவெல் அவர்கள்தான் திராவிட மொழிகள் ஆரிய மொழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது, தனி குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிறத அவர் தான் கொண்டு வரார். இதை கூற்றுக்கள் அப்படியே கேட்கலாம். இந்த திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் யாருது, கால்டுவெல் 1856. இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மொழிகளெல்லாம் சமஸ்கிருத மொழிக்கு சொல்லுக்கும் செல்வாக்கு செலுத்தியுள்ள கருத்துக்கள் வேறுபட்டு இருக்குது. இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை எல்லாம் சுட்டி காட்டி திராவிட மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமைகளையெல்லாம் எடுத்து காட்டுறார். அது மட்டுமல்ல, கால்டுவுக்கு பின்னாடி வந்த ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பரோ, யமினோ, கமில் சோலபிள், ஆந்தரனோவ், தேப்போமி இவங்க எல்லாருமே திராவிட மொழிகளுடைய ஆய்வுக்கு மிகவும் பங்காக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆய்வு செய்கிறாங்க, சரிதானா உண்மைதானா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் எல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி தான் பார்த்துட்ருக்கோம். முதல்ல யார், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி சொன்னதுன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். அதுக்கப்புறம் தான் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு தனியாக கொண்டு வராங்க. மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள்லாம் ஆய்வு செய்கிறாங்க. ஹோக்கன் தான் தமிழியன் என்ற பெயரிட்டு இதை வேறுபடுத்தி காட்டுறாரு. அதே போல் மார்க்ஸ் முல்லரும் அதே சொல்கிறாரு. அதே மாதிரி திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் கால்டுவெல் 1856 அவர் தான் இதெல்லாம் வேறுபட்டது அப்படிங்கிறத சொல்லி திராவிட குடும்பம் தனி குடும்பம் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து திராவிட மொழி குடும்பத்தில் 3ஆக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ், கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தென் திராவிட மொழிகள். இதில் தான் இந்த அட்டவணை கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அட்டவணை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். தென் திராவிட மொழிகளில் என்னென்ன வருதுன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா
இதெல்லாமே தென் திராவிட மொழிகள். அதேமாதிரி நடுதிராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா தெலுங்கு, குய், கூவி, கோண்டா, கோலமி, நாயக்கி, பெங்கு, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இதெல்லாமே நடுதிராவிட மொழிகள். வடதிராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருக், மால்டோ, ஃப்ராகுய். குருக், மால்டோ, ஃப்ராகுய். இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சொல்லு உதாரணம் பெங்கோ எந்த மொழி அப்படின்னா நடுதிராவிட மொழி, ஃப்ராகுய் எந்த மொழி வடதிராவிட மொழி அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால் இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. எந்த அட்டவணையில் வருதுன்னு எழுதி பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். அதே ஒரு பல மொழிகளிலும் உங்கள் பெயரை எழுதி மகிழுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேர்வு நோக்குதல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுபோல் பட்டியலில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழி என்னென்ன எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் என்று சொல்லுவாங்க. அப்போ திராவிட மொழிகள் மொத்தம் 28ஆக இருக்கிறது. திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்னா சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்ச்சொல் அடிச்சொல்ல இருந்து தான் சொல் உருவாக்கம். திராவிட மொழியினுடைய சொற்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. தெரியுமாங்கிற பகுதியில் கால்டுவெல் சொல்லியிருக்காரு. தமிழ் வடமொழியினுடைய மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கால்டுவெல் அவர்கள் சொல்கிறார். சரி, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். சான்று அடிச்சொல். உதாரணத்துக்கு கண் அப்படிங்கிறது அடிச்சொல், இது திராவிட மொழி. அது கண்ணு அப்படிங்கிறது என்னது மலையாளம், கன்னடத்தில் கண்ணு அப்படின்னு அடிச்சொல். அதே ஒரு கண் தெலுங்கு கொடகுல கண்ணு அப்படின்றாங்க. கண் அப்படிங்கிற குரூக்கில், கென் அப்படிங்கிறது பர்ஜியில், கொன் அப்படின்னா தோடாவில். இப்போ திராவிட மொழிகளிலேயே எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்திருக்கிறது. அப்போ ஒன்றும் ஒரே மாதிரி. இப்போ மூன்றுங்கிற தமிழ் சொல் மூணு அப்படின்னா மலையாளம், மூடு அப்படின்னா தெலுங்கு, மூரு கன்னடம், மூஜி துளுவில் அப்படி சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா வினாக்கள் மூடுங்கிறது எந்த சொல், மூஜி அப்படின்னா எந்த சொல் அப்படின்னு கேட்பாங்க. அதேபோல் குறில் நடில் வேறுபாடுகளும் இருக்குது. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அடி குறில் தான், அதே ஆடி என்பது நெடில், வலி என்பது குறில், வாளி என்பது நெடில். அடுத்து பால் பாகுபாடு. திராவிட மொழிகளினுடைய பொருள்களில் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு இருக்கிறது. இப்போ வடமொழியில் இந்த மாதிரி கிடையாது. உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருளுக்கு கூட ஆண் பெண் என்ற பாகுபடுத்தப்பட்டு வருகிறது. இம்மொழிகளில் கை விரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்பட்டு வருகிறது. அதேமாதிரி ஜெர்மன் மொழியிலையும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. முகத்தினுடைய பகுதிகளான வாய், மூக்கு, கண் இதெல்லாம் வேறு வேறு பால்களில் சொல்கிறாங்க. வாய் என்பது ஆண்பாலாம், மூக்கு என்பது பெண்பாலாம், கண் என்பது பொதுப்பாலாம். இதெல்லாமே ஐரோப்பிய மொழிகளில் சொல்லப்பட்டது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. உயர்தனை ஒருமையில் காணப்பட்டதான். அஃறிணை பொருள்களை ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்து பார்க்கலாம். பால்காட்டு விகுதிகள்லாம் இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட மொழிகளில். அடுத்து பார்த்திங்கன்னா இது உதாரணத்துக்கு கடுவன்னா மந்தி தான், களிறு என்பது பிடி யானை, ஆண் பெண், இதுதான் வேறுபாடு. அடுத்து வினைச்சொல். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகியவை வேறுபாட்டை காட்டுவது கிடையாதாம். திராவிட மொழிகளில் வினைச்சொற்களை இவற்றை தெளிவாக காட்டு நிற்கிறது. எடுத்துக்காட்டுக்கு வந்தான், உயர்தனை ஆண்பால் படர்க்கை ஒருமையாக வந்திருக்கிறது. உயர்தனை ஆண்பால் பெயர், உயர்தனை வந்தான் என்பது ஆண்பாலை குறிக்குது. படர்க்கை வந்தான்னா
வந்தான் படற்கைய வந்தான் என்பது ஒருமை. அப்போ உயர்தனை ஆண்பால் படற்கை ஒருமையை இந்த வந்தானுங்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி மலையாள மொழி அமைந்து வருகிறது. அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விதிகள் கிடையாதான். இது கூட கேட்டிருக்கிறாங்க. பால் காட்டும் விதிகள் இல்லை இதில் மலையாள மொழியில். தனிச்சொற்களாகவே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியுமா? கீழே இருக்கிறது காலந்தோறும் இந்த பரிணாம வளர்ச்சியில் எப்படி எழுத்து மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி திராவிட மொழிகள் பல நிலைகளில் மாற்றம் பெற்று வந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழினுடைய தனித்தன்மைகள் தொன்மையும் இலக்கிய வளமுடையது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எங்கெங்கெல்லாம் பேசப்படுதுன்னா இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டும் இல்லை, தென் அமெரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாடுகளிலும் பேசப்படுகிறது. திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்து இயங்கக்கூடிய இலக்கண வளம் பெற்றிருக்கிறார். அதாவது இதை தனித்து இயங்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்பட்டதாம். அதே போல் தமிழ் மொழி திராவிட மொழிகளுடைய சிலவற்றின் தாய்மொழியாகவே விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் மிக்க ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலவை தமிழ் தானா. தமிழினுடைய பல அடிச்சொற்கள் ஒளியன்கள் ஒளி மொழிகள் வடிவம் மாற்றம் பெற்றிருக்கிற சுற்றுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கிறதா. அதே போல் திராவிட மொழி குடும்பத்தினுடைய தொன்மையான மூத்த மொழியாக தமிழ் விளங்குகிறது. பிற மொழி கலப்பில்லாமல் ஒப்பியல் ஆய்வுக்கு பொருந்துணவாக காணப்படுதாம். மூலதிராவிட மொழியினுடைய பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறதாம். புதுப்பிக்கிறதுக்கு காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய பண்புடையதாக விளங்குகிறது. அதாவது இதை செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டவணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தெரியும். சில திராவிட மொழிகள் பழமையான இலக்கணம் கொண்டது. இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா இலக்கியம் சங்க இலக்கியம் ரொம்ப பழமையானது. காலம் பார்த்திங்கன்னா கிமு ஆமுன்னா பொது ஆண்டு போ ஆ மு அப்படின்னு பொது ஆண்டு முன் 5 பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு அளவில் இந்த காலகட்டம். அதேபடி அந்த காலகட்டத்தில் இலக்கணம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம்தான். அதே போல் பொது ஆண்டு முன்னில் 3 அளவில். சான்று பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு மூவாவுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலில் இந்த சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கன்னடத்தில் கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் என்பது இலக்கண நூல், அது 9வது காலகட்டம். இந்திய இலக்கண மொழியின் பின்னணி தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் வை சண்முகம் அவர்கள் எழுதிய நூலில் இதை மேற்கொள்ள வச்சுருக்கிறாங்க. அடுத்து தெலுங்கு பாரதம், தெலுங்கினுடைய இலக்கியம் பாரதம், இது 11ஆம் நூற்றாண்டு. இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம். அதே மாதிரி மலையாளத்தில் ராமசரிதம் தான், இது 12. அதே மாதிரி இலக்கண நூல் லீலா திலகம், பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. இது மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அந்த நூல் தான் இதுக்கு மேற்கோளாக காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமையும் காணப்படுது. இப்போ மரம் அப்படிங்கிற சொல் தமிழில், அதே மலையாளத்தில் மரம், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மர, கூர்க்கில் மர, இதெல்லாமே தமிழ் சொல்லிலிருந்து அப்படியே பாருங்கள் ஒரே மாதிரி தான் வருது. அதான் இதை ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்று வினாக்கள் எப்படி கேட்கலான்னா, இந்த வக்கட்டி அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம், தெலுங்கு மொழி சொல். அந்த மாதிரி அட்டவணையை தெளிவாக பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது கீழே பாருங்கள். மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி காணப்படுது. தமிழ்நாட்டில் விட வெளிநாடுகளில் தமிழ் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லலாம். அட்டவணையில் பார்த்திங்கன்னா 100 அப்படிங்கிறதுக்கு தமிழ் மொழியில் 100 தான். அது மலையாளத்தில் 100, தெலுங்கில் 100, கன்னடத்தில் 100, துளுவில் 100, நூது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ அப்படிங்கிறது மலையாளத்தில் நீ தான், தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீனு, துளுவில் நீ, ஈ,
கூர்க்கல நின்னம். அதேமாதிரி தமிழ் 2, மலையாளத்தில் 2, தெலுங்கில் 2, அதேமாதிரி கன்னடத்தில் 2, துளுவில் 2. தமிழ் 4, மலையாளத்தில் 4, நாக்கு 4, தெலுங்கில் 4, கன்னடத்தில் 4, துளுவில் 4. தமிழ் மொழி 5, மலையாளத்தில் 5, தெலுங்கில் 5, கன்னடத்தில் 5, அதேபோல் துளுவில் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சிறப்பான இது எந்த மொழியில் சொல் அப்படின்னு கேட்டுக்கலாம். இந்த செய்தியெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, கால்டுவெல் திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் தான் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. டாக்டர் கால்டுவெல்லின் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் 1856 அல்லவா, அங்கே இருந்தால் இந்த மாதிரி தரவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்கள் நம்ம இந்த உரைநடை பகுதியிலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாமே தேர்வுக்கு வரக்கூடிய பகுதி தான். இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம 9ஆம் வகுப்பு முழுசும் பார்த்துட்டு 10, 11, 12 அது இல்லாமல் 11th 12th சிறப்பு தமிழ் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். 9ஆம் வகுப்பு முதல் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அடுத்தடுத்த காணொலிகளை உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த டிஎன்பிசிக்கு, டெட்டுக்கு, டிஆர்பிக்கு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் தொடர்ச்சியாக பின்னணியில் வந்துகிட்டே இருங்க. அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்போம். பாருங்கள். இதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சந்திக்கலாம்.